யாளி அப்படிங்கிற மிருகத்தை எல்லா கோயில்லையும் பார்த்துருப்பீங்க. என்னடா இது சிங்கமும் யானையும் கலந்த உருவமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நானும் யோசிச்சிருக்கேன். சிலர்கிட்ட கேட்குறப்ப இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது டைனோசர் காலத்திலே வாழ்ந்த மிருகம்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து எப்பா இதெல்லாம் கட்டுக்கதைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆயாவெல்லாம் நிலாவில் வட சூற மாதிரி கட்டுக்கதையாக இருக்குமோன்னு நினைக்கிறப்ப நற்றினைங்கிற தமிழ் சங்க இலக்கிய பாடலில் இந்த யாழிங்கிற மிருகத்தை குறிப்பிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, புலியால் தாக்கப்பட்ட யானை வந்து இறந்து கிடக்கு. அதை வந்து ஒரு கூர்மையான நகத்தை வச்சு இந்த யானைங்கிற மிருகம் வந்து இழுத்துட்டு போகுது. யானையே எத்தா தண்டி இருக்கும், அந்த யானையவே ஒருத்த கையில் இழுத்துட்டு போனால் இந்த மிருகம் எத்தா தண்டி இருந்திருக்கும். கற்பனையாக இருந்தாலும் இப்போ நம்மள்ட்ட ஏஐ இருக்கனால சிங்கத்துக்கு யானை தும்பிக்கை என்ன, நரிமூக்கு நாய்க்கால்னு என்ன வேணால் வச்சு பார்க்கலாம். அப்போ எப்படி இதெல்லாம் சாத்தியமானுச்சு? இப்படியெல்லாம் தமிழ் சிற்பங்கள்லையும் தமிழ் பாடல்கள்லையும் குறிப்பிடப்பட்ட அந்த யாழிங்கிற மிருகம் ஒரு கற்பனை உருவமேன்னு சொல்லப்படுது. ஏன்னா அது உயிர் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட நம்மளுக்கு கிடைக்கல. ஏன் நம்மளுக்கு டைனோசர்ஸ் எலும்பு கூட கிடைச்சிருக்கு, ஆனால் அந்த யாழிங்கிற மிருகத்திலேருந்து ஒரு எலும்பு ஒரு பாகங்கள் கூட கிடைக்கல. அதனால தான் சொல்லப்படுது. இதோட இன்னொரு கதை என்னன்னா, இது குமரிக்கண்டத்தில் மட்டும்தான் வாழ்ந்திருக்கு. குமரிக்கண்டம் அழியும் போது இந்த மிருகம் சேர்ந்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க கோவிலில் யாழி சிலையை பார்த்துருக்கீங்களா? நீங்க ஒரு கதையை சொல்லுங்க யாழியை பத்தி. யாருக்கு கதை இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு பார்க்கலாம்.